students, welcome to Sith Educational Academics. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 11th 12th படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போர்டு எக்ஸாம் இருக்கும், இன்னொரு பக்கம் நீட் எக்ஸாம் இருக்கும். ரெண்டையும் நம்ம பேரலா மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா ஈவினிங் டைம்ல இருந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஸோ அகைன் படிச்சுட்டு ஸ்கூலுக்குடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரேக் ஆயிடும். ஸோ அப்போ 11th 12th நம்ம எப்படி வந்து ப்ராடக்டிவிட்டியாக மேனேஜ் பண்ணுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நீட் கிராக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து வச்சு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி வீடியோவை இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. முடிவில் உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கலாம். 11th ஸ்டூடெண்ட்க்கு சார் சைட்லேருந்து நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா 12th வந்து முடிகிறப்போ வந்து காம்படிஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வி கான்ட் ப்ரெடிக்ட். கண்டிப்பாக அது ஒரு இப்போ இருக்குன்னா கண்டிப்பாக அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், எல்லோருமே பழகிருப்பாங்க. என்னதான் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்தாலும் அந்த டிஃபிகல்ட் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழகிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல அன்பார்ச்சுனேட்டா வந்து அந்த பாக்டீரியா வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எதிராக ரெசிஸ்டன்ஸை வந்து ஓனாவே கிரியேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் எவல்யூஷன் நம்ம சொல்றோம். ஸோ நீட் எக்ஸாமும் வந்து என்னதான் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஒரு நாள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்ட் ஆகுறப்போ காம்படிஷன் ரியலா ரொம்ப ஹையா இருக்கும். 600க்கு மேலே தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும் போகிறதுக்கான நாள் ரொம்ப தூரம் இல்லை. அப்போ அந்த பயத்தெல்லாம் உணர்ந்து நம்ம 11th இருந்தே வந்து தெளிவா படிப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால நீங்க இப்போ படிக்கலாம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போதான் 10th முடிச்சேன் சார், நான் இனிமேல் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணட்டும், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆகிட்டு ஒரு டிசம்பர் மந்த்ல ஆரம்பிக்கிறேன், எனக்கு இன்னும் 2 இயர்ஸ் இருக்குல்ல சார், 1.5 இயர்ஸ் இருக்குல்ல சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நீங்க ஒரு டைம் யோசிச்சு பார்த்துக்கங்க, 2 இயர்ஸ் இந்த இடத்த படிச்சு கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு ஓகேனா, நீட் சீட் கிடைக்குது உங்களுக்கு ஓகேனா இது ஒரு பக்கம். இல்ல நான் ஒரு 1.5 இயர்ஸ் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன் ஸோ தட் அதனால உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சுன்னா இது ஓகேவா? ஏன்னா சீட்டு கிடைக்கலன்னா ஏன் இந்த 2 வருஷம் பிரேக் பண்ணோம் அப்படி இந்த ஒரு 1.5 மாசம் நீங்க கொடுக்குறீங்களா இந்த பிரேக், அது 12th முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் பிரேக்கா புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, 2 இயர்ஸ் பிரேக்கா புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்னன்னா நம்ம இனிஷியல் அந்த பிரேக்குங்கிற விஷயம், இப்போ நீங்க தான் 10th முடிச்சு வந்துட்டீங்கன்னா அது ரிசல்ட் வந்துருச்சு, அந்த மார்க்லாம் ஓரமா வச்சுட்டு போர்டையும் அதே டைம் வந்து நீட் எக்ஸாம் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். சிபிஎஸ்சி போர்டு, ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும்தான். ஏன்னா இது உங்களுக்கு எம்பிபிஎஸ் இருக்குன்னா இந்த மார்க் தான் ஃபைனல் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட போர்டில் 50% இ சப்ஜெக்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா வெறும் 40%, 40% எடுத்தால் மட்டுமே போதுமானது. அது ஜஸ்ட் குவாலிஃபிகேஷன் மார்க் தான். ஆனால் நீட்டை வச்சு தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பிரேக்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம். எப்பயுமே இதை முயற்சி பண்ணுங்க, கன்ஃபார்ம் முடியும். ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை வந்து ஸ்கூல்லேயே முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ஹவர்ஸில் ட்ரை பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கு அப்போ ஹோம்ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரீ ஹவர்ஸில் நீட் எக்ஸாம் படிங்க. சார் நீட் எக்ஸாம் என்ன சார், சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ண புக்ஸை படிங்க. அதில் கூட கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் இயர் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ஜெஇ ப்ராப்ளம்ஸ் பாருங்க. நம்மளும் ஜெஇ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண போறோம், ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தியரி கிடையாது, தியரி படிங்க, பட் கொஸ்டினை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃப்ரீ நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல்லயே ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிருங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சுன்னா ஒர்க் பாருங்க. இல்லை எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்னா கண்டிப்பா அப்படி இருக்கும். எல்லா நாளும் வந்து உங்களுக்கு ஒர்க்கா இருக்க போறது இல்லை. மாசத்துல 30 நாள் இருக்குன்னா அதுல 20 நாள் ஒர்க் இருந்தாலும் 10 நாள் கன்ஃபார்ம் ஃப்ரீயா இருப்பீங்க. இந்த சின்ன சின்ன பிரேக் எல்லாம் இல்லாம, பிடி பீரியட் எல்லாம் இல்லாம கொஞ்சம் உட்காந்து நம்ம படிக்கணும். நானும் 11th 12th முடிச்சு தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் சார் எனக்கு 11th ஃபுல்லாவே ஒர்க் இருக்கு சார் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன். நானும் 11th 12th படிச்சு தான் வந்திருக்கேன். ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா இருக்கும். அந்த டைம்ல நீட்டுக்காக டிசிப்ளினா படிக்கணும். இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நீங்க உங்க ஃபியூச்சர் கெரியருக்காக எடுத்து படிக்கணும். மீதி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் கண்டிப்பா நீங்க ஸ்கூலோட அட்டாச்மெண்டா இருக்கவே கூடாது. கண்டிப்பா டெய்லி 2 hours நீங்க படிச்சே ஆகணும். நீங்க 11th இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 11th கிரேட்ல டெய்லி ஈவினிங் 2 hours அதுக்கு டெடிகேட்டா தள்ளி வச்சிடணும். எப்பனா 6:30 to 8:30 வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா போர்டுக்காக இல்லாம நீட்டுக்காக நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சார் நான் நீட்டுக்காக கொடுக்க ரெடியா இருக்கிறேன், எப்படி ஸ்பிளிட் பண்ணட்டும்? அந்த 2 hours இப்படிதான் ஸ்பிளிட் பண்ணணும். 1 hour நீங்க ஒரு தியரி எடுத்து படிக்கிறதுக்கும் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்றதுக்கும் யூடியூப்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸோ இல்ல ஆன்லைன் கிளாஸஸோ வாட் எவர் நீங்க லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்றது யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கங்க. மீதி இருக்கக்கூடிய 1 hourல எம்சிக்யூ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ஸோ ஒரு தியரி 1 hour படிக்கிறீங்கன்னா எம்சிக்யூ 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ 2 hours டெய்லியும் சார் பிரேக் எடுத்துக்கலாமான்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் படிங்க, ஆஃப்டர்நூன் படிங்க, ஈவினிங் பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ தட் பிரேக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. வேணா அதுக்காக ஒரு டெடிகேட் வீடியோ கொடுக்குறேன். அப்போ 1 hour வந்து லேர்னிங், 1 hour வந்து எம்சிக்யூ ப்ராக்டிஸ். இந்த மாதிரி டெய்லி 2 hours மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப புஷ் பண்ணல, நீங்க போர்டும் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஒரு நாளைக்கு நீங்க 5 hours எஃபெக்டிவா படிச்சாலே போதும் நீட்ல டாப்பரா வரதுக்கு. இது நான் சொல்லல, நீட்ல டாப்பரான எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது தான். அப்ப வெறும் ஒரு 2 hours டெய்லி அப்படிங்கிறது 2 yearsக்கு ரொம்ப எனாஃபா இருக்கும். அடுத்து நீங்க 12th போயிடுவீங்க. ஸோ இதை ப்ராப்பரா பண்ணுங்க. 12th கிரேடுக்கு நீங்க போறப்போ அப்பயும் சரி டெய்லி ஈவினிங் 2 hours படிங்க. அப்ப நான் டெய்லி போர்டுக்காக படிக்க வேணாமா சார்னா படிக்கலாம். டெய்லி ஒரு 1 hour போர்டுக்காக படிங்க. ஏன் 1 hour மட்டும் தான் கொடுக்குறேன்? ஏன்னா நீங்க டெய்லி மார்னிங் ஃபுல்லாவே போர்டுக்காக தான் படிக்கிறீங்க. அண்ட் ஈவினிங்கும் போர்டுக்காக படிச்சா எப்படி? அப்ப நீட்டுக்கு வந்து உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ப்ராடக்டிவிட்டி லெஸ் ஆகும், மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்ப டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1 hour டெய்லி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து நீங்க டெடிகேட்டடா வந்து பாத்தீங்கன்னா போர்டுக்காக படிங்க. 2 hours வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்காக படிங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நீங்க டைமை வந்து ஸ்பிளிட் பண்ண வேண்டிய ஜோன்ஸ். அண்ட் தென் ஒரு வீக்கெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அகாடமி சார்பில் இருக்கு, பை பண்ணி எழுதுங்க. புக் பேங்க் இருக்கு, நீங்க வாங்கி பை பண்ணி எழுதுங்க. நீட்டுக்காக ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ்ல எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சைட்லயும் இருக்கு, டெஸ்ட் பேட்ச் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி வீக்கெண்ட்ல கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் எப்பயுமே எக்காரணம் கொண்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நிறுத்துனீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் பண்ண முடியும். 2 big yearsக்குனா நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஆல் இண்டியா ரேங்கோட நீங்க எம்பிபிஎஸ் ஆகலாம். சிலபஸை எக்காரணம் கொண்டு 11th முடிக்க ட்ரை பண்ணுங்க. 12th அந்த போர்டு வரதுக்கு முன்னாடியே படிச்சு முடிச்சிருங்க. ஸோ தட் நீங்க சிலபஸை ப்ராப்பரான டைம்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல 11th முடிக்க முடியும், 12th கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து 2 years பிளான். இந்த 2 years பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லி ஈவினிங் ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோமா, 2 hours to 3 hours டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 4 வருஷமா 4 yearsல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 11th 12th கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணி அனுப்பியிருக்கோம். நீங்க அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண நினைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க செல்ஃபா படிக்கிறனாலும் இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தரா டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பில் 1 year கோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஸ்கூல்லேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட 1 year கொடுக்குறோம். ஏன்னா 1 year நாங்கள் ஆன்லைன்ல கொடுக்குறோம். பட் ஆன்லைனில் வந்து ரொம்ப ரேரான ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்க. இது எல்லோருமே டேரெக்டாக வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிங்க. சேலத்தில் கிளாஸஸ் நடக்குது. உங்களுக்கு ஒரு என்சிஆர்டி ஃபுல்லாக கவர் பண்ணுமா, இன் அண்ட் அவுட், இண்டெக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ், அங்கங்கே இருக்கக்கூடிய கான்செப்ஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணுமா, நம்ம பேட்சஸ் சூப்பரா பண்ணி விட்டுறலாம். 37 years நீங்க கத்துக்கணுமா, ப்ராப்பர் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கத்துக்கணுமா, பைலிங்குவல் லாங்குவேஜ் கத்துக்கணுமா, அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணுமா, நீங்க சிபிஎஸ்சி போர்டோ ஸ்டேட் போர்டோ அது இங்க மேட்டர் கிடையாது. நீங்க அந்த விஷயத்த எவ்வளவு கான்செப்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. நான் யூடியூப்ல ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றப்ப அதான் சொல்லுவேன், ஒரு தியரி மெமரி பண்ணாதீங்க, அதுக்கு பதிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்பதான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்தாலும் கீ ஆன்சரை நீங்க எடுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பேட்சா கண்டிப்பா நம்மளது அமைய போதும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கப்படும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இதையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். மேக்ஸிமம் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 60+ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறோம். அதுவும் நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். யூனிட் டெஸ்ட்டும் சரி, ஃபுல் டெஸ்ட்டும் சரி, உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேல கொடுக்க போறோங்கன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் திருப்பி எழுதுறப்போ உங்களுக்கு அந்த பேனிக் அப்பதான் குறையும். சார் நான் டெஸ்ட் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களும், நான் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா படிக்க மாட்டேன், கடைசி நேரத்துல ஒரு மந்திரம் போட்டு ஜெயிச்சுன்னு சொல்றவங்க நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா இங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் ஆகணும். அதுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி தர போறேன். ஸோ நான் ஃபுல் டெஸ்ட் எழுத மாட்டேன், ஜஸ்ட் படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், தியரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், டெஸ்ட் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. ஏன்னா நீங்க டெஸ்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் டெஸ்ட் பேப்பர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தியரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட் தெரியும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ப்ராப்பரான ஒரு பேட்ச் நம்மளுக்கு இருக்க போகுது. நான் படிக்க ரெடி சார், டெடிகேட்டா இருக்க ரெடி சார் அப்படின்னா இது உங்களுக்கான பேட்ச். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் ட்ரீம் டாக்டர் தானே, அதை நீங்க கிராப் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டேன். இப்போ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு
பாயிண்ட்ஸ் நான் சொல்லிடுறேன், என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 11th ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டோமே, 11th ஃபுல்லா படிக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த 100% பண்ண முடியும் அப்படின்னா, தாயோட கருவறையில ஆரம்பிச்சு கல்லறை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணா மட்டும் தான் முடியும். பட் அப்படி யாராலையும் பயிற்சி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால சில விஷயங்கள், சில தோல்விகள் நடக்க தான் செய்யும். அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 11th படிக்கலையா, இட்ஸ் ஓகே. 11th நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலையா, இட்ஸ் ஓகே. டபுள் மடங்கு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் அண்ட் பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அப்ப என்ன சார் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 11th நான் என்ன அட்வைஸ் பண்றேன்னா உங்களுக்கு அதுதான். 12th வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போர்டு எக்ஸாம் வரும். முக்கியமா வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்டு எக்ஸாம், பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் 11th வரும். பட் 12th நீங்க அதிகமா அதை புஷ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறதுன்னா, நீங்க ஸ்கூல் டைம்ல தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸ்கூல்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம், ஸ்கூல்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஸ்கூல் டைம்ல நீட்டை கொண்டு வராதீங்க. 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் அட்வைஸ், நீங்க நீட்டை மட்டுமே பெர்ஃபெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ரொம்ப ஃப்ரீ டைம் கிடைச்சா மட்டும் போர்டு எக்ஸாம் ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா நீங்க நீட்டுக்கு வரலாம். சார் நீங்க போர்டு எக்ஸாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் போர்டு எக்ஸாம் சொல்லித்தரேன். போர்டு எக்ஸாம் நீட் எக்ஸாம் விட பல மடங்கு ஈஸி. நம்ம நீட் எக்ஸாமே வந்து இவ்வளவு சொல்லித்தரோம். நான் போர்டு எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவோ சொல்லித்தருவேன். எப்படி படிக்கிறது, எப்படி வந்து படிச்சதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்னால சொல்லி தர முடியும். பட் யாருமே இது வரைக்கும் எனக்கு போர்டு எக்ஸாம் நடத்துங்கன்னு சொன்னது கிடையாது. அதனால நான் போர்டு எக்ஸாம்க்கு யாருமே சொல்லல. பட் யாராவது கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா வந்து போர்டு எக்ஸாம்க்கு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஃபுல் மார்க் எப்படி எடுக்கிறது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாப்பர்ஸ் ஆகட்டும், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்லேயே நான் கைட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் மெயின் நீட் எக்ஸாம் அண்ட் ஜெஇ எக்ஸாமாக இருக்கிறதுனால அதை நான் ஃபோக்கஸ் பண்ணல. பார்ப்போம், யாராவது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற ஹோப்பில் நம்ம இப்போ போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் உங்களுக்கான டாஸ்க்கும் 2 hours கம்பல்சரியாக நீட் எக்ஸாமுக்காக ஒதுக்கிதான் ஆகணும். டெய்லி ஈவினிங் 6:30 to 8:30 அலாரம் அடிச்ச மாதிரி அதுக்கான லெக்சர்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். 1 hour வாட் எவர். பட் அடுத்து 1 hour லெக்சர்ஸ் அட்டன் பண்ணவே கூடாது. என்ன ஆனாலும் சரி உட்காந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். தயவு செஞ்சு சொல்கிறோமா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க சார். நான் ஃபுல்லாக படிக்காமல் எப்படி டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே விஷயங்கள் சொல்லாம. ஏன்னா நீங்கள் கொஸ்டின் எழுதுனாதான் தப்பாகும். தப்பானா மட்டும்தான் ஏன் தப்பாச்சு, அடுத்த முறை தப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிற ஒரு சங்கல்பம் உள்ள உருவாகும். அப்போ நீங்க பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, லெக்சர்ஸ் படிக்கிறீங்களா, அதே பேரலா வந்து நீங்க என்னமோ பண்ண மாதிரி இருக்கும். எம்சிக்யூ தாராளமா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு எம்சிக்யூ ஃப்ளோ வரல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நீட் எக்ஸாம் ரொம்ப லேக் ஆகும். சார் நான் போர்டுக்கு டெய்லியும் 1 hour வந்து ஈவினிங் படிங்க இப்படி சொல்லி ஒரு 3 to 4 hours மட்டும் எஃபெக்டிவா படிங்க. அப்புறம் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஏன்னா நீங்க வந்து நான் ஒரு 10-12 மணி வரைக்கும் படிக்கிறேன். அவ்வளவு நேரம் படிச்சு உங்களால ஒரு விஷயம் ப்ரொடக்டிவிட்டியா பண்ண முடியலன்னா அது வேஸ்ட் தானே. ஸோ ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. ஒரு 10 o'clock வந்து தூங்கிடுங்க. மார்னிங் வேணா உங்க ஷெடியூல். இதை நான் ஈவினிங் கம்பல்சரியாக கொடுக்குறேன். மார்னிங் நீங்க ஒரு 1 hour போர்டுக்காகவும் 1 hour வந்து நீட்டுக்காகவும் டிசிப்ளினா படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அதை நீங்க டெடிகேட் பண்ணலாம். பட் நான் அதை நான் ஷெடியூல்ல சேர்க்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு வாரமும் மாக் டெஸ்ட் கொடுக்கணும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இல்லையா, 9080 549820 கண்டக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கங்க, எழுதுங்க. ஒரு யூனிட்டுக்கு எழுதுங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து நம்ம கம்ப்ளீட் பண்றப்ப நமக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீட் எக்ஸாம்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கிராக் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எழுதிட்டு, அதில் நீங்க வேற எந்த அகாடமியில படிச்சாலும் ஓகே, நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கொஸ்டின்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா அங்க சொல்லி தரலையா எனக்கு அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, யூடியூப்ல வீடியோவை போட்டு விட்டுறலாம். உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரி போட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்ப நீட்ல வந்திருக்கு. நிறைய பேர் அதை தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த அகாடமில படிச்சாலும் சரி, ஓப்பனா சொல்றாங்கன்னா, நீங்க உங்க அந்த கொஸ்டின் டவுட்னா அதை பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதுவா இருந்தாலும் சரி, ஒரு போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை நான் டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல போட்டு உங்களுக்கு லிங்கா தரேன். ஸோ நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றீங்க, வேற அகாடமில ப்ரிப்பேர் பண்றீங்க, கைட் பண்ண யாரும் இல்லைன்னா நான் இருக்கேன். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சூப்பரா பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா நானும் இதே பாதையை கடந்து வந்தவன் தான். அப்படிங்கிறப்போ ஒரு டவுட் சொல்லித்தர ஸ்டாஃப்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயம் எனக்கு தெரியும். அதனால செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கஷ்டம் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். என்னால என்ன பண்ண முடியுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 100% பண்ணித்தரேன். பட் நீங்க அதை கேட்கணும். சில நேரங்கள்ல கேட்டா மட்டும் தான் கொடுக்கப்படும். அது விஷயத்த மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம 1000 ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து இந்த 11th 12th பை ஹார்ட் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அட் எனி காஸ்ட். இப்போ சிலபஸ்னா 100% சிலபஸை கவர் பண்ணிக்கங்க. அதுல வந்து எல்லா கொஸ்டின்ஸும் யூனிக் பேட்டர்ன் அட்டன் பண்ணணும். அது சிலபஸ் எப்படி கவர் பண்றதுங்கிறது நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணி தரேன். ரிவைஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். படிச்சதை மறக்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் டைம்ல வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் பிளான் எப்படி சார் பண்றது? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் அண்ட் மந்த் அண்ட் பிளான்ஸ் சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அது அடுத்த வீடியோல வருது. இப்போதைக்கு இந்த வீடியோல 11th 12th வந்து பாத்தீங்கன்னா எந்த டைமை டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணணும், பட் அதை எவ்வளவு டிசிப்ளினா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு
கைடன்ஸாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லோருமே பார்த்துருப்பீங்க, எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிருக்கேன். ஸோ நம்ம 1 year கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்தில் நடக்குது. சேலத்தோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9080549220 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக என்கொயரி பண்ணிக்கலாம். நம்ம கேம்பஸ் ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ரொம்ப சூன், இன்னும் 2 weeks ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விஷயம் தான், என்கொயரி பண்ணிவிட்டு எந்த அகாடமியும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது எனக்கான அகாடமி கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டின ஃபீஸ் தான் உங்களுக்கு வீணாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திங்க் பண்ணிட்டு எந்த ஒரு அகாடமியா இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. டாப்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நம்ம அகாடமியில டாப்பர்ஸ் இருக்காங்க, அதை பார்த்து நீங்க வராதிங்க. இப்ப நான் நடத்தது உங்களுக்கு புரியுதா, வாங்க. நடத்தது புரியலையா, வேற இடத்துக்கு போங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு என்ன ஜோன் கம்ஃபர்ட்டா இருக்கோ அந்த ஜோனுக்குள்ள இருங்க. டாப்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா அது அவங்க கம்ஃபர்ட் ஜோன். நீங்க புளிய பார்த்து போன கோடு போட்டு வச்சுன்னா 2 ஒன்னாயிடுமா? ஆகாது. ஆனா உங்களை அடுத்த லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க டேலண்ட்டை மட்டும் மெழுகேற்றக்கூடிய ஒரு அகாடமி தேவைப்படும். ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. முக்கியமா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணுமா, ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் டே தான். அதில் மறந்துடாதீங்க. டவுட் கேட்க நான் இருக்கேன். உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 shot ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் இருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் உங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எம் வித் யூ. ஸோ இப்போ நீங்கள் டேரில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 11th 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பேட்ச் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் 1 year ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9080549220 நம்பரை கான்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கங்க. சார் நான் 11th 12th படிக்கிறேன் சார், பட் எனக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே, பட் கைட் பண்ணணும் சார் யாராவது ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 11th 12th ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ்க்காகும். ஏன்னா ஈவினிங் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, காலேஜ் ஜாயின் பண்ணி நான் ஈவினிங் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஈவினிங் பேட்ச் வந்து கொடுக்குறோம். இதில் வந்து நீட்டை கிராக் பண்ண டாப்பர்ஸும் கிளாஸஸ் எடுப்பாங்க, நானும் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பேட்சா 11th 12th இருக்க போகுது. முக்கியமாக போர்டு எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த இதில் நம்ம அதிகமாக சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸை நீங்களே ஃபில் பண்ணுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டியோட டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பிபிடி ஆகட்டும், உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்துகிற பிபிடி உங்களுக்கு கொடுத்துருவோம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின கிளாஸை ரெக்கார்ட் பண்ணி ஒரு டிரைவில் போட்டு உங்களுக்கே லிங்க்கும் கொடுத்துருவோம். ஃப்ரீ டைம்ல பார்த்துலாம், லீவ் போட்டாலும் அந்த விஷயத்தை பார்த்தலாம். பட் மேக்ஸிமம் லீவ் போகிறத அவாய்ட் பண்ணிங்க. நாங்களே லீவ் தரோம், நீங்கள் எதுவுமே லீவ் போட வேணாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், என்சிஆர்டி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல் 11th 12th உங்களுக்கு. சார் நான் 11th படிக்கிறேன் சார், நான் இப்பயே ஜாயின் பண்ணிட்டேன், என்ன சார் ஆகுனா உங்களுக்கு பாருங்கம்மா, ஒரு பக்கம் ஈவினிங் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவு சொல்லி கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். நீங்கள் மார்னிங் போய் அதே தான் உங்கள் ஸ்டாஃப்டையும் படிக்க போகிறீங்க. அப்போது இங்கே புரியலனாலும் அங்கே புரியலனாலும் இங்கன்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனில் நீங்கள் நல்லா படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது புரியுங்க. 11th 12th படிக்கிறது இந்த வீடியோட மெயின் கருவே அதுதான். 11th 12th படிக்கிறப்ப நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரெடி பண்ணுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருப்போம். உங்கள் ப்ரிப்பரேஷனை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா. ஆல் தி பெஸ்ட்.